இந்த செய்தியின் தலைப்பு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வேதனையான காரியம் என்னென்னா, சந்தோஷமாக இருக்கிறவர்களெல்லாம் பாக்கியவான்களாகவும் துயரப்படுகிறவர்கள் எல்லாம் பரிதபிக்கப்பட்டவர்களாகவும் நாம் நினைத்து கொள்ளுகிறோம். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, அது சிலுவை சுமந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. சிலுவைங்கிறது பாரமான ஒரு சிலுவை. அது பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் நிறைந்தது. அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக வாழணும்னு பிரயாசப்பட்டா அவனுடைய வாழ்க்கையில் துன்பம், துக்கம், துயரம், வேதனை, கண்ணீர், போராட்டம் இது எல்லாம் வரும், வராமல் இருக்காது. அப்போ கவனிங்க, அப்போ துன்பமான வாழ்க்கை தான் நிரந்தரமாயா, துயரப்படுகிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. துன்பங்களுக்கு மத்தியில் ஆறுதலை அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். கடந்த நாட்களில் ஒரு பாட்டியமாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 68 வயதாகிறது. பாருங்க, அவர்கள் கணவனார் தூஷணமான வார்த்தைகளை பேசி திட்டுவாராம். சில நேரத்தில் அடிக்கக்கூட செய்வாராம். சில நேரத்தில் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து விடுவாராம். இப்போ அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டவா ஐயா, நல்லா ஜெபிக்கிறேன், ஆனால் அந்த 68வது வயசில் நான் படுற பாடுகளை பாருங்கள், எனக்கு வருகிற துன்பங்களை பாருங்கள், அசிங்கமாக இருக்கியா, அவமானமாக இருக்கியா, அந்த மனுஷன் பேசுகிற வார்த்தையை கேட்க முடியலையா, ஒருவேளை இப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரேன்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்க தப்பு இல்லை, ஒருவேளை மனசில் துன்பத்தோடு துக்கத்தோடு புலம்புங்க தப்பு இல்லை, அல்லது தேவ சமூகத்தில் காத்திருந்து போராடி ஜெபம் பண்ணுங்க தப்பு இல்லை. ஆனால் இப்படி ஒரு அவமானத்தை, நிந்தைய ஆண்டவர் தந்துட்டாரேன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு சோதனைக்காரன் எதில் தொட்டா அவனுடைய விசுவாசம் கெட்டு போகுமோ, எந்த பகுதியில் அடித்தா அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசுவானோ அதை தெரிந்து தான் ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாய் போராடுவான். அதுக்கு உதாரணமாக தான் யோபுவினுடைய வாழ்க்கை இருக்குது. யோசித்து பாருங்கள், பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற காரியம் என்ன, யோபுவை உங்கள் முகத்துக்கு முன்னாடி தூசிக்க வைப்பேன் அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், தொட்டுப்பார், யோபுவை சோதிச்சுப்பார், அவன் உயிரை மட்டும் விட்டுரு, யோபு எனக்கு விரோதமாக பேச மாட்டானார். அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். நான் ஆசீர்வாதமான பாதையில் நடத்தினாலும், துன்பமான பாதையில் நடத்தினாலும், வனாந்தரத்தில் நடத்தினாலும், வேதனை உள்ள கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடத்தினாலும் என் புள்ள என்னை மறுதளிக்க மாட்டான். அப்போ யோசித்து பாருங்க, அப்போ தேவன் உங்களையும் என்னையும் குறித்து இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நம்ம பிசாசுக்கு முன்னாடி ஆண்டவரை அசிங்கப்படுத்திட்டோன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். யோசித்து பாருங்களேன், கொஞ்ச காலம்தான் பாடுகள்னு வேதம் சொல்லுது. 5 வருஷம் இருக்குமா, 10 வருஷம் இருக்குமா, இல்லை 20 வருஷமே இருக்கட்டுமே, 20 வருஷமே நீங்கள் பாடுபடுங்க, பரலோக ராஜ்யம் நித்திய நித்தியம் உள்ளதில்லவா. இப்போ கவனிங்க, ஆகவே பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், இழப்புகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே இதை தாங்கிக் கொள்ள பலன் தாரும், ஆண்டவரே இதை கடந்து போக கிருபை தாரும், ஆண்டவரே இந்த துன்பத்தை சந்தோஷமாய் மாற்றும். அப்படி தான் நம்ம ஜெபிக்கணுமோ ஒழிய, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, மறந்துட்டாரு, அவர் என்னை புலம்ப விட்டுட்டாரு. சிலர் சொல்லுவாங்க, அவர் உயிரோடு இல்லை, அவர் உயிரோடு இருந்தால் எனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தயவு செய்து பேசக்கூடாது. நம்ம ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பேசலை, ஒரு மனிதனை குறித்து பேசலை, நம்மளை படைத்த தகப்பனை குறித்து, நமக்காக ஜீவன் கொடுத்த தேவ குமாரனை குறித்து பேசும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை வைத்து தான் ஆறுதலும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். நம்ம பேசுகிற வார்த்தை வைத்து தான்
நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும், கிடைக்காமல் போகும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் ஒரு துன்பத்தின் பாதையில் நடத்தப்படுகிறதுனால நீங்கள் கர்த்தரை மறுதலிச்சிடக்கூடாது. அது பயங்கரமான ஆபத்து. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிச்சு பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாம். ஐயா, எவனுக்கு துன்பம் வருதோ, வேதனை வருதோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கு வருதோ, அவன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நீ ஆறுதல் அடைவாய். பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு கல்யாணமாகி 3வது வருஷம் ஒரு குழந்தை, அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 1.5 வயசில் அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்போது அந்த சகோதரி குழந்தைக்காக காத்திருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, மருத்துவமனைக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. இந்த வருஷம் அந்த சகோதரிக்கு 48 வயதாகுது. எத்தனை வயசாகுது? 48 வயதாகுது. இப்போ அந்த சகோதரி கருத்தரித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்கே, 4 பேருக்கு முன்னாடி வெளியே போக வெக்கமாக இருக்கே. அப்போ நான் சொன்னேங்க, வாங்க, ஆபிரகாம் 100வது வயதில் குழந்தை பெற்றான்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ சாராளுக்கு என்ன வயசு இருக்கும்? 95 வயசுக்கு மேலே இருக்கும். வெக்கப்பட்டாளா? சந்தோஷப்பட்டாளுங்க. உங்களுக்கு இந்த வயசில் தேவன் ஒரு சந்ததியை தாராருன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. இந்த பூமியில் எத்தனையோ பேருக்கு சந்ததி இல்லை, தத்து பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்க. யாரோ பெற்ற பிள்ளையை தான் பிள்ளையை எடுத்து வளர்த்து தான் சொத்துக்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு எழுதி வைக்கிறாங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு கற்பத்தின் கனியை தாரார். 48 வயசில் தந்தானே, 50 வயசில் தந்தானே, யோசித்து பாருங்க. உடனே அந்த தாயார் தன்னை தேர்ச்சி கொண்டு, சரி பிரதர், இனி நான் வெக்கப்பட மாட்டேன் அப்படின்னா. கவனித்து பாருங்க, நம்முடைய தேவன் ஆறுதல் அளிக்கிற தேவன். நீங்கள் என்னென்ன பகுதியில் துன்பப்பட்டீங்களோ, துக்கப்பட்டீங்களோ, வேதனைப்பட்டீங்களோ, கண்ணீர் விட்டீங்களோ, உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல ஆண்டவரை காலை வேளையில் ஒரு கிருபையின் கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார். யாரெல்லாம் இப்பொழுது துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளின் துக்கத்தை, துன்பத்தை ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. ஆமேன். ஸ்தோத்திரம். நிஷா, என் கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமேன். உனக்கு இருக்கிற கவலை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஆறுதல் உண்டாக காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே, நீர் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.